வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். யூஜிடிஆர்பி ஜுவாலஜியில் யூனிட் 6ல் பயோகெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ கிளாசிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா என்ன? இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை ஏன் கிளாஸிஃபை பண்ணணும், அப்படி கிளாஸிஃபை பண்ணாலும் எதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இப்போது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் உருவாகணும் அப்படின்னா 2 மில்லியன் காம்பவுண்ட்ஸ் ஆஃப் கார்பன் வந்து தேவைப்படுது. மோர் தென் 2 மில்லியன்ஸ். சரிங்களா? இப்போ எந்த வழியில் வந்து அதாவது எந்த வே 2 வேல வந்து நம்ம ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். எப்படின்னா, ஃபஸ்ட்டு பேஸ்டு ஆன் தேர் ஸ்ட்ரக்சர், அதோட அமைப்பை பொறுத்தும். சரிங்களா? பேஸ்டு ஆன் தேர் ஃபங்க்ஷனல் குரூப், அதோட ஃபங்க்ஷனல் குரூப்பை பேஸ் பண்ணி, அதாவது செயல்பாட்டு குழு அப்படின்னு சொல்லுவோம். இதை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து அந்த ஆர்கானிக் காம்பவுண்டை கிளாஸிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட், இப்போ இந்த பிக்சர்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை பார்த்தோம்னாலே நமக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிடும். அதாவது ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம், இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆப்போசிட்ஸ், நம்ம சின்ன வயசுலலாம் ஆப்போசிட்ஸ் படிச்சிருப்போம், அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, டார்க்னா லைட்டு, க்ளோஸ்னா ஓப்பன், அந்த மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி தான் இது. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின், ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின். சைக்ளிக், ஏசைக்ளிக் அந்த மாதிரி வருதுல்ல, இது மாதிரி தான் வந்து நம்ம என்ன படிச்சுக்கணும் அப்படின்னா, ஞாபகம் வச்சு படிச்சுக்கணும். இப்போ ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி பிரியுது அப்படின்னா, எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம்? நான் சைக்ளிக் ஆர் க்ளோஸ்டு செயின் அப்படின்னும், ஏசைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின் அப்படின்னும் கிளாஸிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி சைக்ளிக் செயின் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா, ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸும் ஹெட்டிரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸும் கிளாஸிஃபை பண்ணுறோம். அதே மாதிரி ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸை அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸும் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸும் பிரிக்கிறோம். இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி பிரியுது? பென்சனாய்ட் காம்பவுண்ட்ஸும் நான் பென்சனாய்ட் காம்பவுண்ட்ஸும் பிரியுது. இப்போ புரியுதுங்களா? ஹோமோசைக்ளிக், ஹெட்ரோசைக்ளிக், அலிசைக்ளிக், அரோமேட்டிக் சைக்ளிக், பென்சனாய்டு, நான் பென்சனாய்டு, இந்த மாதிரி நமக்கு வந்து ரைமிங்காக வர மாதிரியும் அதே மாதிரி ஆப்போசிட்ஸாக இருக்கிற மாதிரியும் மைண்டில் வச்சு படிக்கணும். அப்போ தான் வந்து ஈஸியாக புரியும் இந்த டேபிள். இந்த டேபிள்லேருந்து எந்த கொஷின் கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும் அப்படின்னா, அந்த டேபிளை ஃபஸ்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு, ஃபஸ்ட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் ஸ்ட்ரக்சர். அதோட ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்? இதை வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸ்ட்ரக்சர்னா என்ன? இந்த ஸ்ட்ரக்சரை, அதோட அமைப்பு, இந்த ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி நம்ம 2 குரூப்பாக பிரிக்கிறோம். இது என்ன அப்படின்னா, ஏசைக்ளிக். ஏசைக்ளிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஏசைக்ளிக், சைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். இப்போ நம்ம ஜுவாலஜி, பயாலஜியை பொறுத்த மட்டிலும் ஏசைக்ளிக் இல்லை அந்த மாதிரி ஒரு வேர்டுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி எழுத்து வருது அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஆப்சென்ட், அதாவது அந்த இடத்துல இல்லை அது அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏசைக்ளிக்னா என்ன, சைக்கிளிக்னா என்ன? ஒரு சுழற்சி மாதிரியான அமைப்பு. அப்போ அது வந்து அப்படின்னா என்ன? அது ஆப்சென்ட்னு அர்த்தம். அப்போ அது இல்லை அப்படின்னு அர்த்தம். அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் எப்படி இல்லையா, ஏசைக்ளிக், அந்த சைக்ளிக் ஃபார்மில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இப்போ இங்கே போட்டிருக்கோம். நாட் சைக்ளிக், ஓப்பன் செயின் காம்பவுண்ட். அப்போ சைக்ளிக்காக இல்லை அப்படின்னா அது எப்படி இருக்கணும்? ஓப்பனாக தான் இருக்கணும். அதே மாதிரி நாட் க்ளோஸ்டு, அப்போ ஓப்பனாக இருக்கணும்னா இங்கே வந்து க்ளோஸாக இருக்கக்கூடாது, நாட் க்ளோஸ்டுன்னு சொல்லுவோம். தீஸ் காம்பவுண்ட்ஸ் ஆர் அப்டைன்ட் ஃப்ரம் ஃபேட்ஸ். இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட், இந்த ஏசைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் வந்து எங்கேருந்து வந்திருக்கு? ஃபேட்லேருந்து வந்திருக்கு. These are called as aliphatic compounds. இந்த மாதிரியான காம்பவுண்ட் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அலிஃபாட்டிக் காம்பவுண்டுன்னு சொல்கிறோம். அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்னா என்ன அப்படின்னா, கார்பனும் ஹைட்ரஜனும் ஒரு காம்பவுண்டில் இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? நெக்ஸ்ட்,
அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் 2 டைப்ஸ். இப்போ நம்ம இங்கே சொல்லலாம்ல, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ஏசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னாலும் அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ்னாலும் ஒன்று தான். அப்போ நம்ம வந்து அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் 2 டைப்ஸ். இதையும் ஃபர்தராக என்ன பண்ணுறோம், 2ஆக டிவைட் பண்ணுறோம். அது என்னது, ஸ்ட்ரைட் செயின் அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ்னும் பிரான்ச்டு செயின் அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ்னும் சொல்கிறோம். இப்போ நமக்கு இந்த நம்ம கொடுத்துருக்க அந்த 2 டைப்ஸில் புரியுது. ஸ்ட்ரைட் செயின்னா என்ன, அதில் எந்த பிரான்ச்சஸும் இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்கே பிரான்ச்டு செயின்னா என்ன, அதில் வந்து பிரான்ச் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ இங்கே பாருங்க, இங்கே இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டம் பாருங்க. இப்போ இங்க இருக்கக்கூடிய இதுல வந்து எப்படி இருக்கு, இந்த கார்பன் ஆட்டம் பாருங்க. கார்பன் ஆட்டம் ஃபர்ஸ்ட் ஒரே செயினா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்புறம் செகண்ட் கார்பன் ஆட்டம்ல இருந்து ஒரு கார்பன் ஆட்டம் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அப்ப இந்த கார்பன் ஆட்டம் வந்து இங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னா பிரான்ச்சா இருக்கு. இது வந்து பிரான்ச். ஐசோபியூட்டேன்றது பிரான்ச்டு அலிஃபாட்டிக் செயின் காம்பவுண்டுக்கு வந்து எக்ஸாம்பிள். இங்க வந்து அசிட்டால்டிஹைடு, இங்க பாருங்க, இந்த 2 கார்பன் ஆட்டம், இது ஒண்ணு எப்படி அமைஞ்சிருக்கு, நேரா அமைஞ்சிருக்கு. இது வந்து ஸ்ட்ரைட் செயினுக்கும், இங்கேயும் பாருங்க இந்த அசிட்டிக் ஆசிட், இது ரெண்டுமே வந்து இந்த ஸ்ட்ரைட் அலிஃபாட்டிக் செயினுக்கு எக்ஸாம்பிள். நமக்கு தேவை இந்த கார்பன் ஆட்டம் வந்து பிரான்ச்சா போகக்கூடாது. ஒரே ஸ்ட்ரைட் செயினா இருந்துச்சுன்னா அது ஸ்ட்ரைட்டுக்கும், அந்த கார்பன் ஆட்டம் வந்து பிரான்ச்ல இருந்துச்சு அப்படின்னா அது பிரான்ச் செயின் அலிஃபாட்டிக் காம்பவுண்டுன்னு சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரைட் செயின் அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் இன் எ ஸ்ட்ரைட் செயின் ஆர் நார்மல் செயின். இந்த அதாவது இந்த காம்பவுண்ட்ஸ் எப்படி இருக்கணுமா, கார்பன் ஆட்டம் வந்து எப்படி இருக்கணும், ஸ்ட்ரைட் செயினாவோ இல்லை நார்மல் செயினாவோ இருக்கணும். சரிங்களா, ஒரே மாதிரியான நீளத்துல இருக்கிறது தான் சொல்றோம் நம்ம. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ இந்த கார்பன் ஆட்டம் ஃபுல்லாக எப்படி இருக்குது, ஒரே ஸ்ட்ரைட் செயினில் இருக்குது. இந்த கார்பன் ஆட்டம் இங்கே எங்கேயாவது பிரான்ச்சில் இருக்கா, கிடையாது. இங்கே வந்து ஹைட்ரஜன் மட்டும்தான் வந்து என்ன இருக்குது, பிரான்ச்சில் இருக்குது. ஸோ அது நமக்கு இது இல்லை, கார்பன் ஆட்டம் மட்டும்தான் நம்ம பேஸ் பண்ணிக்கிறோம். இப்போ பென்டேனும் அதுக்கு எக்ஸாம்பிள் தான். பியூட்டேன்னு சொல்லக்கூடிய பியூட்டேனும் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் தான். இதுதான் பியூட்டேனோட அந்த அமைப்பு. இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லியிருக்கோம்னு சொல்கிறோம். அப்போ நம்ம இதோட அமைப்பை பொறுத்து தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம், இதுக்கு பேர் சொல்கிறோம். இப்போ பியூட்டேனோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா C4H10 சொல்கிறோம். இங்கே பாருங்க, இங்கே C4 இருக்குங்களா, H10 இது வந்து 10. அப்போ இதுதான் பியூட்டேன். பியூட்டேனோட அந்த இது பேசிக் ஸ்ட்ரக்சர் இதுதான். நெக்ஸ்ட் branched chain aliphatic compounds. இப்போ side chain or branched attached to the straight chain அப்படின்னு சொல்றோம். என்ன அப்படின்னா, நம்ம அங்க பார்த்தோம் ஸ்ட்ரைட்டா இருக்கு கார்பன் ஆட்டம்னு பார்த்தோம். இங்க கார்பன் ஆட்டம்னு தான் நம்ம பேஸ் பண்றோம். அப்போ இந்த கார்பன் ஆட்டம் இங்க எப்படி இருக்கு, சைட் செயின்லயோ இல்லைன்னா பிரான்ச்டு அட்டாச் ஆயிருக்கு. இந்த ஸ்ட்ரைட் செயினோட பிரான்ச்லயோ இல்லை சைட்லயோ வந்து அட்டாச் ஆயிருக்கிறதா நம்ம என்ன சொல்றோம், பிரான்ச்டு செயின் அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்றோம். அதுக்கு எக்ஸாம்பிள் ஐசோபியூட்டேன். இங்க பாருங்க, கார்பன் ஆட்டம் இங்கே ஸ்ட்ரைட்டா இருக்கா, ஆனா இங்கே ஒரு கார்பன் என்ன இருக்கு, பிரான்ச்சா வந்திருக்கு. அப்ப இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா பிரான்ச்டு செயின் அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் ஐசோபியூட்டேன். இந்த ஐசோபியூட்டேனுக்கும் மாலிகுலர் ஃபார்முலா என்ன அப்படின்னா C4H10 தான். சரிங்களா, இதோட பொசிஷன் மட்டும் மாறி இருக்கு, ஆனா அது பியூட்டேன் தான். இது பொசிஷன் மாறினால நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஐசோபியூட்டேன்னு சொல்றோம். சரியா, ஓகே. அடுத்து செகண்ட் சைக்ளிக். இப்போ நம்ம ஏ சைக்ளிக் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஏ சைக்ளிக்ல இருக்கக்கூடிய அந்த பிரான்ச்சை பார்த்துட்டோம். அதில் என்னென்ன குரூப் இருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்க்கு வரும். சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் organic compounds or closed chain compounds னு சொல்றோம். This type of compounds are having ring like structure. நமக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். அங்க வந்து நமக்கு என்ன இல்லை, ஏ சைக்ளிக்னு சொன்னோம், அங்க வந்து சைக்கிள் கிடையாது. அதே இது இங்க வந்து நம்ம என்ன சொல்றோம், சைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட்னு சொல்றோம். இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு, எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன ஃபார்ம் பண்ணுதுன்னா ரிங் வந்து ஃபார்ம் பண்ணுது, ரிங் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணுது. அப்போ வந்து சைக்ளிக்கா இருக்கு. contain carbon atoms connected to each other in a ring. அதாவது ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும்
தன்னை வந்து மற்ற கார்பன் ஆட்டத்தோட இணைச்சு கனெக்ட் பண்ணி ரிங் மாதிரியான அமைப்பை ஃபார்ம் பண்ணுது. இப்போ எக்ஸாம்பிள், இங்க ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு, இங்க ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு. அந்த கார்பன் ஆட்டம் பண்ணுது என்ன பண்ணுது, இங்க ஒரு கார்பன் ஆட்டத்தோட சேர்ந்துக்குது, அந்த கார்பன் ஆட்டம் இங்கே சேர்ந்துக்குது, இந்த கார்பன் ஆட்டம் இங்கே சேர்ந்துக்குது, இது இங்க, இது இங்க. அப்போ இந்த ஒவ்வொரு கார்பன் ஆட்டமும் தன்னோட பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் ஆட்டமோட சேர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ரிங் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து உண்டு பண்ணுது. ரிங் லைக் ஸ்ட்ரக்சரை வந்து உண்டு பண்ணுது. இதுதான் சைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட். இது என்ன பண்றோம்னா, திஸ் காம்பவுண்ட்ஸ் டிவைடட் இன்டு 2 டைப்ஸ். இந்த காம்பவுண்டையும் நம்ம 2 டைப்ல வந்து டிவைட் பண்றோம். ஹோமோசைக்ளிக், ஹெட்டிரோசைக்ளிக் அப்படின்றோம். ஹோமோசைக்ளிக்னா என்ன, ஹோமோனா என்ன அப்படின்னா ஒரே மாதிரியான. அப்போ என்ன சொல்றோம், இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல ஒரே மாதிரியான ஆட்டம்ஸ் வந்து அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றோம். சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், இது வந்து என்னது, சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். Cyclic structure where the ring is composed entirely of carbon atoms. நம்ம சொல்லியிருந்தோம்ல, இப்போ இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல என்டையராகவே கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும்தான் என்ன ஆயிருக்கு, கம்போஸ்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹோமோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லலாம். இன்னொன்று என்ன சொல்லலாம், கார்பன் ஆட்டம்ஸ் மட்டும் இருக்கிறதுனால கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்லலாம். ஏன்னா கார்பன் மட்டும்தானே இங்கே அமைஞ்சிருக்கு, அப்போ கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னும் நம்ம இதை என்ன சொல்லலாம். நெக்ஸ்ட், இப்போ கார்போசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட் இன்டு 2 டைப்ஸ். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் இருக்குல்ல, அதையும் நம்ம ஃபர்தராக என்ன பண்ணலாம், 2வா டிவைட் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா அலிசைக்ளிக், அரோமேட்டிக் சைக்ளிக். அலிசைக்ளிக், அரோமேட்டிக் சைக்ளிக். இப்போ அலிசைக்ளிக்னா என்ன அப்படின்னா, சைக்ளிக்னு வந்தாச்சு, அப்ப நமக்கு இங்க ரிங் இருக்குன்னு தானே அர்த்தம். அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் சைக்ளிக் ஆர் ரிங் காம்பவுண்ட் மேட் அப் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ் ஒன்லி. இந்த அலிசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல கார்பன் ஆட்டம்னால மட்டும்தான் அது என்ன ஆயிருக்கும், மேட் ஆயிருக்கும். அண்ட் டு நாட் ஹாவ் ஏ பென்சீன் ரிங். ஆயிருக்கும், இங்கே வந்து சைக்ளிக்காக தான் இருக்கும், பட் இங்கே என்ன மட்டும் கிடையாதாம், பென்சீன் ரிங் மட்டும் கிடையாதாம். பென்சீன் ரிங்னா நமக்கு நல்லா தெரியும். பென்சீன் ரிங்னா என்ன, இதுதான் பென்சீன் ரிங். இந்த ரிங் வந்து இங்க என்ன இருக்கு இல்லையா, ஆப்சண்டா இருக்கு. டு நாட் ஹாவ் ஏ பென்சீன் ரிங். ஆனா அது சைக்ளிக்கா தான் இருக்கு. These compounds are cyclic compounds behave like aliphatic compounds. இந்த காம்பவுண்ட்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதா, இது சைக்ளிக் தான், ஆனா அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணுது. அலிஃபாட்டிக் காம்பவுண்ட்ஸ்லாம் நம்ம அங்க என்ன படிச்சோம், ஸ்ட்ரைட் செயின்னு பார்த்தோம்ல, அதாவது ஏ சைக்ளிக் மாதிரி இது என்ன பண்ணுது, பிஹேவ் ஆகுதான். இதுக்கு எக்ஸாம்பிள் சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபெண்டேன், சைக்ளோஹெக்சேன். பியூட்டேன்னா நம்ம பார்த்துருக்கோம், இதுக்கோட மாலிகுலார் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், C4H10ன்னு பார்த்தோம். இங்கே சைக்ளோபெண்டேன், பெண்டேன் வந்துருந்துச்சுன்னா என்ன அப்படின்னா C5வா இருக்கணும். இங்கே ஹெக்சேன் வந்துருந்துச்சுன்னா என்னவா இருக்கணும், சியோட கார்பன் ஆட்டம் வந்து 6 அப்படின்னு அர்த்தம். நம்ம பார்த்துருப்போம்ல இந்த இதில் மோனோ, டை, ட்ரை, டெட்ரா, ஹெக்ஸா, பெண்டாலாம் பார்த்துருப்போம்ல, அதுதான் சொல்கிறோம். இப்போ இதுதான் வந்து இதோட மாலிகுலர் அதாவது நேம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அலிசைக்ளிக் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து சைக்ளோபியூட்டேன், சைக்ளோபெண்டேன், சைக்ளோஹெக்சேன்னு சொல்கிறோம். இதில் பாருங்க நல்லா தெரியும், இந்த பிக்சரில் பார்த்தா தெரியும். சைக்ளோப்ரோபேன் அப்படின்னா என்ன, இது C3 அப்படின்னு சொல்லுவோம். ஏன் C3ன்னு சொல்கிறோம், இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, இங்கே மூணுலையுமே என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் ஆட்டம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இங்கே பியூட்டேன்னு நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம என்ன சொன்னோம், C4ன்னு சொன்னோம். அதே மாதிரி இந்த 4 கார்னர்ஸ்க்கும் என்ன இருக்கும், C இருக்கும். இதுவும் சைக்ளிக் தான், ஆனால் இங்கே என்ன கிடையாது, பென்சீன் ரிங் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சைக்ளோபெண்டேன்னா 5, C5. சைக்ளோஹெக்சேன்னா C6. இதுதான் வந்து புரிஞ்சுக்கிறது இதுல. அடுத்து நெக்ஸ்ட் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, திஸ் இஸ் ஆல்சோ சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ். இதுவும் சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ் தான், வித் ஆல்டர்னேட் டபுள் அண்ட் சிங்கிள் பாண்ட்ஸ் இருக்கும்.
இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல என்ன இருக்கும், ஆல்டர்னேட்டா அதாவது ஒண்ணு விட்டு ஒரு இடத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா டபுள் அண்ட் சிங்கிள் பாண்ட் மாறி மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, இங்க இந்த CH3 போட்டிருக்குல்ல, இங்க இது ஒரு ரிங்கு. இதுல வந்து பாருங்க, இந்த இடத்துல ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. இது ஒரு பாண்டு, இது ஒரு பாண்டு. இந்த இடத்துல கிடையாதுங்களா? இது வந்து ஆல்டர்னேட் பிளேஸ். அப்ப இந்த இடத்துல பாருங்க, இங்க ஒரு டபுள் பாண்ட் இருக்கு. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு. இந்த இடத்துல கிடையாது. இப்படி மாறி மாறி ஒண்ணு விட்டு இன்னொரு அதாவது டபுள் அண்ட் சிங்கிள் பாண்ட் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். மத்த காம்பவுண்ட்ஸ காட்டிலும் இதுல வந்து டபுள் பாண்ட் சாரி சிங்கிள் பாண்ட்ல ஆகாதனால, இந்த டபுள் அண்ட் ஆல்டர்னேட்டா டபுள் அண்ட் சிங்கிள் பாண்ட்ல ஆயிருக்கிறதுனால, இது எப்படி இருக்குமா அப்படின்னா, யூசுவலி ஸ்டேபிளா இருக்கும். சரிங்களா? அது ஸ்டேபிளா இருக்கும். இது அவ்வளோ சீக்கிரத்தில என்ன பண்ண முடியாது அப்படின்னா, பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்றோம். அடுத்து அண்டர்கோ சப்ஸ்டிட்யூஷன் ரியாக்ஷன். இது என்ன அப்படின்னா, இப்போ இங்க ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு. இங்க ஒரு கார்பன் ஆட்டம் இருக்கு. இப்போ ஏதோ ஒண்ணு ஆகி என்ன ஆகுதுன்னா, அந்த கார்பன் ஆட்டம் வந்து எலிமினேட் ஆயிருச்சு அப்படின்னா, இதுக்கு பதிலா இன்னொரு கார்பன் ஆட்டம் போய் சேருதுல்ல, அதுதான் சப்ஸ்டிடியூஷன்னு சொல்லுவோம். இந்த ரியாக்ஷன்ல அது வந்து ஈடுபடும் அப்படின்னு சொல்றாங்க. இது அ இது வந்து ட்ரோபோலின், அசிலின். இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம சொன்னதுக்கான அந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கான இது வந்து இங்க தெரியுது பாருங்க. டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட். அதே மாரி இங்கேயும் டபுள் சிங்கிள் இருக்கு. சரிங்களா? அடுத்து most of the aromatic compounds having benzene ring. அதாவது most of the aromatic compoundsல என்ன இருக்கும், நம்ம அங்க பார்த்தோம்ல benzene ring இருக்குன்னு பார்த்தோம்ல, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அலிசைக்ளிக்ல வந்து என்ன இருக்காது அப்படின்னா do not have a benzene ringன்னு சொன்னோம். ஆனா இங்க most of the aromatic காம்பவுண்ட்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தோம், பென்சீன் ரிங். இது ஒரு பென்சீன் ரிங், இது ஒரு பென்சீன் ரிங், இது ஒரு பென்சீன் ரிங். அப்படி மோஸ்ட் ஆஃப் த காம்பவுண்ட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, பென்சீன் ரிங் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். அப்படி பென்சீன் ரிங் பிரசன்ட் ஆயிருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ் நம்ம என்ன சொல்றோம், பென்சனாய்டு அரோமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம், பென்சனாய்டு அரோமேட்டிக்ஸ்னு சொல்றோம். Some compounds having aromatic characters without benzene ring. அதாவது சில காம்பவுண்ட்ஸ்ல இந்த அரோமேட்டிக் கேரக்டர்ஸ் இருந்தாலும் வித்தவுட் பென்சீன் ரிங், நம்ம அங்க பார்த்தோம், ஃபர்ஸ்டே பார்த்தோம் அந்த பிக்சர்ல பென்சனாய்டு ரிங் அண்ட் நான் பென்சனாய்டு சைக்கிள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அப்போ இந்த அதாவது அரோமேட்டிக் கேரக்டர்ஸ் இருந்தாலுமே அதில் என்ன இல்லை, பென்சீன் ரிங் இல்லை. ஸோ நம்ம எப்படி சொல்றோம், நான் பென்சனாய்டு அரோமேட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் ட்ரோபோலின், அசிலின். எக்ஸாம்பிள் ட்ரோபோலின், அசிலின் தான் இதுக்கு எக்ஸாம்பிள். நம்ம இங்க பார்த்திருந்தோம்ல ட்ரோபோலின், அசிலின். நெக்ஸ்ட் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட். ஹோமோ முடிஞ்சிருச்சு. ஹோமோனா ஒரே மாதிரியான கார்பன் ஆட்டம் அமைஞ்சிருக்கிறதுனால அதை ஹோமோன்னு சொன்னோம். இப்போ ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்னா என்ன, ஹெட்ரோனா என்ன, டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். ஹெட்ரோனா என்ன, டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். அப்போ இந்த சைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல வித்தியாசமா ஏதாவது ஒன்று வந்து ஆட் ஆயிருக்கும், வேற ஏதாவது ஒரு ஆட்டம். இப்போ கார்பன் ஆட்டம் தான், கார்பன் ஆட்டம் வந்து ஃபுல்லா ஃபார்ம் பண்ணணும்னால நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா அது ஹோமோனும். அப்போ இங்க ஹெட்டிரோனா என்ன, இந்த கார்பன் ஆட்டமோட வேற ஏதோ ஒரு ஆட்டம் வந்து அமைஞ்சிருக்கு, அதோட வந்து சேர்ந்துருக்கிறதுனால தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்னு சொல்றோம். திஸ் சைக்ளிக் காம்பவுண்ட் with one or more hetero atoms in the ring. இந்த ரிங்ல ஒன் ஆர் மோர் ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் வந்து இங்க இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இங்க ஒரு எஸ் இருக்கு, ஆனா இது வந்து கார்பனோட ஆட்டம் தான். ஆனா இங்க பாருங்க, இங்க ஒரு எஸ் இருக்கு, இங்க ஒரு எஸ். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இருக்கு, இங்க பாருங்க, இங்க எஸ், இங்க எஸ், இங்க பாருங்க, இங்க வந்து மோர் தென் ஒன்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான வேறுபட்ட ஆட்டம் அணுக்கள் வந்து சேர்ந்துருந்துச்சுனால தான் அதை என்ன சொல்றோம், ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்னு சொல்றோம். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் சிமிலியர் டு அலிஃபேட்டிக், அதாவது அரோமேட்டிக் டிபெண்டிங் ஆன் த ஸ்ட்ரக்சர். இது என்ன பண்ணுதா, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே அலிஃபேட்டிக் மட்டும் இல்லை அரோமேட்டிக் மாதிரி இருந்தாலும் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. பைரிடின் அப்படிங்கக்கூடியது வந்து என்னவா, ஹெட்ரோசைக்ளிக் வந்து அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். பைப்பர்டின் அப்படின்றது அலிசைக்ளிக் காம்பவுண்டுக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? நெக்ஸ்ட் இப்போ
கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தியர் ஃபங்க்ஷனல் குரூப். நம்ம அங்கே பார்த்தோம்ல 2 வகையில் நம்ம இந்த ஃபங்க்ஷன் குரூப் சாரி 2 வகையில் ஆர்கானிக் காம்பவுண்டை வந்து கிளாசிஃபை பண்ணுறோன்னு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்னது ஸ்ட்ரக்சர். அப்போ ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் என்னது ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ ஃபங்க்ஷனல் குரூப்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு மாலிக்யூல்ஸ் இருக்கு. அந்த மாலிக்யூலோட கெமிக்கல் கேரக்டரையும் அது எதோட போய் வினை புரியணும் அப்படின்றதையும் தீர்மானிக்கிறதே தான் யாரு அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். அந்த ஃபங்க்ஷனல் குரூப் எப்படி இருக்கலாம் அப்படின்னா ஒரு மாலிக்யூல்ஸாக இருக்கலாம், அதாவது ஸ்பெசிபிக் ஒரு மாலிக்யூல்ஸாக இருக்கலாம், இல்லைன்னா குரூப் ஆஃப் மாலிக்யூல்ஸாக கூட இருக்கலாம். அதுதான் என்ன சொல்லுவோம் ஃபங்க்ஷனல் குரூப். தமிழ்ல செயல்பாட்டு குழு அப்படின்னு சொல்லுவோம். அந்த குழு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கெமிக்கலை நீ இப்படிதான் ரியாக்ட் பண்ணணும், இது கூட தான் சேரணும்னு டிட்டர்மைன் பண்றது தான் இதுதான் சொல்றோம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் கிளாசிஃபைடு ஆன் தேர் ஃபங்க்ஷனல் குரூப். இதை ஃபங்க்ஷனல் குரூப் வச்சு நம்ம ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டை வந்து கிளாசிஃபை பண்றோம். ஸ்பெசிபிக் ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் தட் டிட்டர்மைன்ட். அது என்ன பண்ணுதான் டிட்டர்மைன் பண்ணுது, அதுதான் தீர்மானிக்குது தேர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ரியாக்டிவிட்டி. அதோட வேதி பண்புகளையும் அது யாரோட போய் வினை புரியணுங்கிறதையும் யாரை டிட்டர்மைன் பண்றா, ஸ்பெசிபிக் ஆட்டம்ஸ் ஆர் குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ் தான் டிட்டர்மைன் பண்ணுது. அப்போ நமக்கு புரியுதா ஃபங்க்ஷனல் குரூப்னா என்னன்னு புரியுதா? இதுதான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப். அந்த ஸ்பெசிபிக் ஆட்டமோ இல்லை குரூப் ஆஃப் ஆட்டம் தான் அந்த ஃபங்க்ஷனல் குரூப். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பாருங்க, இந்த டேபிள்ஸில் கொடுத்துருக்கோம். என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்பர் 1 காம்பவுண்ட் நேம். இதுதான் வந்து காம்பவுண்ட் நேம். ஆர்கானிக் காம்பவுண்ட்னு சொல்றோம்ல, அல்கீன்ஸ் தான் காம்பவுண்ட் நேம். ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே யார் இருக்கா? எத்திலின் குரூப் தான் வந்து நமக்கு ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த எத்திலின் வந்து அல்கீனோட சேரும்போது சி டபுள் பாண்ட் சி வந்துருக்கு பாருங்க. சி இப்போ இந்த அல்கீன்ஸ்னாலே இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ CH2 டபுள் பாண்ட் CH2 ஈத்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஈத்தேன் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா நம்ம ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு வந்து எக்ஸாம்பிள். இப்போ டபுள் பாண்ட் இருக்குன்னா அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா எத்திலின் இருக்கணும்னு அர்த்தம். ஃபங்க்ஷனல் குரூப் அதோட ஃபங்க்ஷனல் குரூப்போட ஸ்ட்ரக்சர் தான் அது. இப்போ எத்திலின்னா இந்த இடத்துல என்ன இருக்கணும் அப்படின்னா டபுள் பாண்ட் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். இப்போ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா அல்கைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். அல்கைன்ஸ்னா அந்த இடத்துல என்ன இருக்கணும், அதோட நேமை மட்டுமே வச்சுமே கண்டுபிடிச்சிக்கலாம். அல்கைன்ஸ்னா டபுள் பாண்டும், அல்கைன்ஸ் நல்லா பாருங்க அல்கைன்ஸ் அப்படின்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல என்ன இருக்கணும், ட்ரிபிள் பாண்டு வந்து பிரசண்டா இருக்கணும். அப்ப இந்த 2 சிக்கு இடையில என்ன இருக்கணும், ட்ரிபிள் பாண்டு இருக்கணும். இங்க பாருங்க ஹச் பாண்டு சி, ட்ரிபிள் பாண்ட் CH அப்படின்னு இருக்கு. அசிட்டலின் இதுக்கு பேர், இந்த ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு பேர் என்ன, அசிட்டலனிக் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அசிட்டலனிக் குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதுக்கு இடையில என்ன இருக்கணும், 2 சிக்கு இடையில ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். இருக்குங்களா இங்க ட்ரிபிள் பாண்ட்? அதுதான் சரி. இப்போ இங்க என்ன இருக்கு அப்படின்னா அடுத்தது வந்து ஆல்கஹால்ஸ் ஃபீனால் அப்படின்னு சொல்லுவோம். ஃபீனால்ஸும் ஆல்கஹால்ஸும் இருக்கும். இதில் என்ன ஃபங்க்ஷனல் குரூப், ஹைட்ராக்சைல் குரூப் ப்ரெசென்ட்டாக இருக்கு. ஹைட்ராக்சைல் குரூப்னாலே நமக்கு என்ன வரும், OH வந்துடணும். அப்போது இங்கே இருக்கக்கூடிய காம்பவுண்டோட இந்த OH இருக்குது அப்படின்னா அதுதான் வந்து ஹைட்ராக்சைல் குரூப். இந்த குரூப் தான் என்ன டிட்டர்மைன் பண்ணுது, அதோட கெமிக்கல் அதாவது என்ன பண்புகள்னு சொல்லுவோம், கெமிக்கல் கேரக்டர்ஸ் வந்து டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு சொன்னோம். அது வந்து என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா ஆல்கஹாலோட சேர்ந்து எத்தனாலாவும் ஃபீனாலாவும் மாறுது. அடுத்து ஆல்டிஹைட்ஸ்ன்றது காம்பவுண்ட் நேமு. ஆல்டிஹைடிக் ஃபார்மைல் குரூப்னு சொல்லுவோம். ஆல்டிஹைடிக் இல்லைன்னா ஃபார்மைல் குரூப்னு நம்ம சொல்கிறோம். இது என்ன அப்படின்னா அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா CHO. இந்த CHO இருக்குது அப்படின்னா இது ஆல்டிஹைட்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆல்டிஹைடிக் ஒரு ஃபார்மைல் குரூப்னு சொல்கிறோம். இது ரெண்டும் சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா அசிட்டால்டிஹைடு. என்ன ஃபார்ம் பண்ணுது, அசிட்டால்டிஹைடை ஃபார்ம் பண்ணுது. இந்த CHO இருக்குது அப்படின்னா அது ஹைடு அப்படின்னா ஆல்டிஹைட் குரூப் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். CHO இருந்துச்சுன்னா ஆல்டிஹைடு குரூப்னும்,
OH இருந்துச்சுன்னா ஹைட்ராக்சைல் குரூப்பும், C டபுள் பாண்ட் இருந்துச்சுன்னா அல்கீன்ஸும், C ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அல்கைன்ஸும் அப்படின்னு சொல்றோம். இப்போ அமைன்ஸ். அமைன்ஸ்ன்றது காம்பவுண்ட் நேம். அமினோ குரூப் வந்து சேரணும். சரிங்களா? அமைனோட அமினோ குரூப் வந்து சேரணும். அமினோ குரூப்ன்றது என்ன? NH2. இதுதான் வந்து நமக்கு டிட்டர்மைன் பண்ணுதுன்னு சொன்னோம். இப்போ C2H5 ஓட இந்த அமினோ குரூப் சேர்ந்து எத்தில் அமைன் என்ன ஃபார்ம் பண்ணுது? எத்தில் அமைனை ஃபார்ம் பண்ணுது. அடுத்து அமைட்ஸ். இங்க அமைன்னு பார்த்தோம், இங்க அமைட்ஸ்ன்னு பார்க்குறோம். அமைடோட அமைட் குரூப்னு பார்த்தோம். அமைட்ஸ். இங்க அமைட் குரூப்ன்றது என்ன அப்படின்னா CONH2. இது வந்து அசிட்டமைடு அப்படிங்கக்கூடிய ஒரு காம்பவுண்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. என்ன சொன்னா அசிட்டமைடு. அடுத்து ஓகே, ஆசிட் அன்ஹைட்ரேட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து காம்பவுண்டு. அன்ஹைட்ரேட் குரூப். அன்ஹைட்ரேட்னா என்ன வரும் அப்படின்னா இங்க வந்து ஆர் வரணும். ஆர்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்ஹைட்ரேட்னா ஆர் வரணும். இங்கே அசிட்டிக் அன்ஹைட்ரேட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. CH3 அந்த அன்ஹைட்ரேட்னு சொன்னோம்ல அதுதான் CH3. CO பிராக்கெட்குள்ள டு O அப்படின்னு வரணும். சரிங்களா? அசிட்டிக் அன்ஹைட்ரைடுன்னு வரணும். அடுத்து கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். கார்பாக்சிலிக் ஆசிட்ன்றது காம்பவுண்ட் நேமும், கார்பாக்சைல் குரூப் அந்த ஆசிட்டோட என்ன வந்து சேருது? கார்பாக்சைல் குரூப்னா என்ன அப்படின்னா COOH. இந்த குரூப் வந்து சேர்ந்து அசிட்டிக் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணுது. சரிங்களா? என்ன ஃபார்ம் பண்ணுது? அசிட்டிக் ஆசிட்டை வந்து ஃபார்ம் பண்ணுது. CH3 COOH அதை வந்து ஃபார்ம் பண்ணுது. இப்படிதான் வந்து எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? படிச்சுக்கணும். இது எல்லாமே அப்படியே தான் வரும். இந்த குரூப்பை ஃபங்க்ஷனல் குரூப்பை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதோட எக்ஸாம்பிள்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபங்க்ஷனல் குரூப்போட நேமு, காம்பவுண்ட்ஸோட நேம். இது ஒரு முக்கியமான போர்ஷன். இந்த போர்ஷன் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின் போயிடலாம். Which of the following is an example of branched chain organic compounds? கீழே கொடுத்துருக்கிறதுல எது branched chain organic compoundக்கு எக்ஸாம்பிள்னு கேட்குறாங்க. மீத்தேனா? கிடையாது. மீத்தேன்றது என்னது? ஸ்ட்ரெயிட் செயினுக்கான எக்ஸாம்பிள். N-பியூட்டேனும் கிடையாது. இதுவும் ஸ்ட்ரெயிட் செயினுக்கான எக்ஸாம்பிள் தான். ஆப்ஷன் டி ஈத்தேனா? அதுவும் கிடையாது. அப்ப என்னதான் ஆன்சர்? பி ஐசோபியூட்டேன். ஐசோபியூட்டேன்ல நம்ம பார்த்தோம்ல, ஐசோபியூட்டேன்ல எப்படி அமைஞ்சிருந்துச்சு அதோட சி அப்படின்னா சி பாண்ட் சி. இந்த செகண்ட் ஆட்டம் சி கார்பன் ஆட்டம்ல தான் என்ன அமைஞ்சிருக்கு? இது இன்னொரு சி வந்து பிரான்ச்சா அமைஞ்சிருந்துச்சு. அதனாலதான் இப்படி இருந்த அமைப்பை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஐசோபியூட்டேன்னு சொல்றோம். இதுக்கும் என்ன மாலிகுலர் ஃபார்முலா தான்? ஒரே மாலிகுலர் ஃபார்முலா தான். C4H10 தான் மாலிகுலர் ஃபார்முலா. ஒரு விஷயத்த நம்ம திரும்ப திரும்ப படிக்கும் போது என்ன ஆகும்னா ஈஸியா நமக்கு மெமரி ஆயிக்கும். திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும். உங்களுக்கு எந்த இடம்லாம் கஷ்டமா இருக்கோ திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ செகண்ட் கொஸ்டின். சைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல்சோ நோன் அஸ். சைக்ளிக் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம என்ன சொல்றோம்? இன்னொரு பேர்ல என்ன சொல்றோம் அப்படின்னா ஓப்பன் செயினா? கிடையாது. அப்ப நமக்கு சைக்ளிக்னு சொல்லிட்டாலே இங்க என்னதான் வரும்? க்ளோஸ்டா தான் இருக்கணும். அப்ப நம்ம என்ன சொல்றோம்? க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ்னு சொல்றோம். அப்போ ஆன்சர் பி க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ். Which of the following is an example of alicyclic compounds? கீழ்கண்டவற்றுள் எது வந்து alicyclic compoundsக்கு வந்து எக்ஸாம்பிள்னு சொல்றாங்க? பென்சீனா? கிடையாது. இப்போ ஹெக்சேன் அப்படின்னு சொன்னோம். அலிசைக்ளிக் வந்து எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா சைக்ளோஹெக்சேன்னு சொல்லுவோம். அதுதான் எக்ஸாம்பிள். ஆன்சர் பி. Fourth one. Why do aromatic compounds undergo substitution reaction instead of addition reaction? அதாவது அடிஷன் ரியாக்ஷனுக்கு பதிலா இந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து ஏன் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் சி. பிகாஸ் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான். அதுல இருந்து என்ன இருக்கு? டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான் பிரசண்டா இருக்கிறதுனால தான் அது சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ல வந்து போகுது. Fifth question. Heterocyclic compounds are defined as compounds containing.
இப்போ ஹெட்ரோசைக்ளிக்னு சொன்னோம். நம்ம அங்க ஹோமோ ஹெட்ரோசைக்ளிக்னு சொன்னோம். அப்ப ஹெட்டிரோசைக்ளிக்னா என்ன அப்படின்னா, இந்த ஆட்டம்ல இந்த கார்பன் ஆட்டம்ல வேற ஏதோ டிஃபரண்டான கார்பன் அது ஆட்டம் வந்து அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒன்லி கார்பன் மட்டும் இருக்கா? கிடையாது. ஓப்பன் செயினா? கிடையாது. ஒன் ஆர் மோர் ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் இன் த ரிங். இந்த ரிங்ல என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா, ஹெட்ரோ ஆட்டம்ஸ் வந்து ஒண்ணு இல்லைன்னா அதுக்கு மேற்பட்ட ஆட்டம்ஸ் வந்து அட்டாச் ஆயிருக்கு. அதுதான் ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒன் ஆர் மோர் ஹெட்டிரோ ஆட்டம்ஸ் இன் த ரிங். நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் பார்ப்போம். ஸ்ட்ரக்சர்னா என்ன தெரியும்? அது எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு, அதாவது எப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன பேரு அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். தேங்க்யூ.